நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம். நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம். நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நாள்தோறும் அவரை துதிப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நாள்தோறும் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சமாதானம் சந்தோஷம், சமாதானம் சந்தோஷம் தந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சமாதானம் சந்தோஷம் தந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துன்பம் அதில் காத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துயரம் அதை நீக்கினி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம். நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம். நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், சத்தத்தை உயர்த்தி நாள்தோறும் அவரை துதிப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நாள்தோறும் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாதம் இடராமல் காத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாதம் இடராமல் காத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜெபிக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடுக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம். நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம். நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நாள்தோறும் அவரை துதிப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நாள்தோறும் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புதிய பாடலை கொடுத்தி உமக்கு நன்றி. புதிய கிருபைகள் தந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்னொரு முறை புதிய பாடலை கொடுத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புதிய கிருபைகள் தந்தி உமக்கு நன்றி.
பலவீனம் பலவீனம் அதை நீக்கினி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. பலனை தினம் கொடுத்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். நன்றி சொல்லுவோம் நாள்தோறும் நாள்தோறும் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிழ்வுடன். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை
மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிழ்வை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமென். நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? இந்த காலை நேரத்தில் ஆராதிக்க, ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறோம். இங்க வந்து நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால பாட முடியாது, ஆண்டவரை துதிக்க முடியாது, விடுதலையோடு ஆராதிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது பார்வோன் கிட்ட என்ன போய் சொல்றாரு? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனங்களை எதற்காக விடுதலை பண்ணோன்னு ஆண்டவர் சொன்னாரு? ஆராதிப்பதற்காக. ஆண்டவர் அழைக்கும் போதே உனக்கு பொண்ணும் வெள்ளியும் கொடுப்பேன்னு சொல்ல, இந்த ஜனங்களை என்னை துதிக்கணும், ஏன்னா இவர்கள் என்னுடையவர்கள். இவங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டாங்க, இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டாங்க? அடிமைத்தனத்துல இருந்துட்டாங்க. ஆனா இனிமே அவங்களுக்கு அந்த அடிமையும் இல்லை, அந்த கஷ்டமும் இல்லை. அவங்க விடுதலையோட என்ன ஆராதிக்கணும். காலை நேரத்துல பிசாசு உங்களை எந்த சூழ்நிலையும் ஒடுக்க நினைக்கலாம், அழிக்க நினைக்கலாம், உங்களை மேற்கொள்ள நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கும் போதே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல், அனைத்தையும் மருளிடும் எனக்கென தந்திடும் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அனைத்தையும் மருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் மருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் மருளிலும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீர் அண்டை சேர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீர் அண்டை சேர்த்திடும் என் தேவனே. யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சட்டையின் மறைவில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சட்டையின் மறைவில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் பிறந்த எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்த எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. நீரே வழி, நீரே சத்தியம், வேறு ஒரு தெய்வம் அல்ல. ஓ நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தெய்வம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்தாலும் உம்முடைய வீட்டில், உம்முடைய சமூகத்தில், உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும்ப்பா. அவ்வளவு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில வைக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவரும் இருக்கிற வண்ணமாக ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை இருந்து நாம் சேர்ந்து வாசிப்போம். 46ஆம் சங்கீதம். ஆலமத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். நாம அவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த சங்கீதத்துல வாசிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலம் என்பதற்கு இங்கிலீஷ்ல ரெஃப்யூஜ் என்று வாசிக்கிறோம். அவர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லா மனிதர்களும் பிரச்சனையின் மத்தியிலேயும் நம்முடைய தேவைகள் மத்தியிலும் நமக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டார்கள். ஒரு பிரச்சனைன்னு ஒரு நாள் உங்களை அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சேர்த்துக்கொள்வாங்க. ஒரு பிரச்சனை, கணவரோட பிரச்சனை அப்படின்னா யார் வீட்டுக்குன்னா போனீங்கன்னா ஒரு 5 நாளோ 10 நாளோ அல்லது என்ன பண்ணுவாங்க, அவங்க பேச்சிலே நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு பேசிடுவாங்க. அப்போது பிரச்சனை சூழ்நிலையில் வரும்போது நமக்கு அடைக்கலம் கொடுப்பவர் ஆண்டவர் மட்டும்தான். உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், உலகத்தில் நம்மை மேற்கொள்கிறபடி எத்தனை காரியங்கள் நேர்கிட்டாலும், உலகத்திலையும் குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அல்லது சமுதாயத்திலையும் நாம் என்ன பண்ணோம், எங்கேயோ போக முடியலை, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணீரின் பாதையில் அடைக்கலம் கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய பிரச்சனை நேரத்தில் அடைக்கலம் கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க போதுன்னு தெரியல, ஆனாலும் அவர் உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. எத்தனையோ நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், அவரை விட்டு விலகி போனாலும் பிரச்சனை, ஆண்டவரே என்ன மன்னியுங்கன்னு வரும்போது அடைக்கலம் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடு நாட்கள்ல அடைக்கல பட்டணம்னு ஒன்று இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிள்ல படிச்சிருக்கீங்களா? அந்த அடைக்கலம் பட்டணம் எதற்காக? ஒரு மனிதன் கைப்பிசகாய் தெரியாமல் ஒருவன் தவறு செய்து விட்டால், அன்றைய நாட்கள்ல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒருத்தன் உன்னை அடிச்சானா நீங்க திருப்பி அடிக்கலாம். ஒருத்தன் உங்க பல்ல உடைச்சா நீங்க திருப்பி பல்ல உடைக்கலாம். ஒருத்தவன் கண்ணை நோண்டனா நீங்க கண்ணை நோண்டலாம். அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள்லாம் இருந்தது. அப்பேற்பட்ட நாட்கள்லாம் இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட காலங்களிலும் இப்படிப்பட்ட நேரங்கள்ல அவன் தெரியாம தான் செஞ்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு தப்பிப்பதற்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லும், தெரியாம பண்ணாலும் அவனுக்கு தண்டனை உண்டு, தெரியாம பண்ணாலும் தண்டனை உண்டு, கோபத்துல பண்ணாலும் தண்டனை உண்டு. அப்படி ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்க முடியாது. அதை தான் தாவீது இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலம். எப்பேற்பட்ட சூழ்நிலை அடைக்கலம்? சில நேரம் தவறு பண்ணி மனிதர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில நேரம் நம்ம தெரியாம பேசிட்டு இருப்போம், மனிதர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தெரியாம ஒரு காரியத்தை சொல்லியிருப்போம், அவங்க அதையே சொல்லி 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 நம்மளை வேதனை பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யார் என்ன பேசினாலும் நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். அங்க அன்னைக்கு அந்த நாட்கள் அவன் சாகும் வரைக்கும் அந்த பட்டணத்துல இருக்கணும். அந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவன் ஓடி போகவில்லை என்றால் அவனை ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, கொன்று போட்டுருவாங்க. அவன் அந்த பட்டணத்துக்குள்ள எப்படியாவது தப்பிச்சு என்ன பண்ணிடணும், ஓடி போய் அந்த பட்டணத்துக்குள்ள சேர்ந்துக்கணும். இன்னைக்கும் இந்த பூமிக்குள்ள வாழ்க்கையில நாம் முடிக்கும் போது அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போனோம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார். இந்த பூமியின் வாழ்க்கை ஏதோட கொஞ்ச நாட்கள்ல முடிஞ்சு போயிடும். அது 80, 90, 100 எத்தனை வருஷமோ நமக்கு தெரியாது. நான் ஊழியத்துக்கு போயிருக்கிற பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், இந்த அழிந்து போகிற உலகத்துல அழியாத ஒரு உலகத்துக்கு நாம் அஸ்திபாரம் போடுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடம் இருக்காது. என்ன இடம்? பரலோக ராஜ்யம். நீங்க இங்க எவ்வளவு ஆண்டவரோடு நீங்க நெருங்குறீங்களோ, இங்க எவ்வளவு ஆண்டவரோட கிட்டி சேர்றீங்களோ, இங்க எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறீங்களோ, இங்க எவ்வளவு ஆண்டவரை உயர்த்துறீங்களோ, இங்க எவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறீங்களோ, இங்க எவ்வளவு ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு ஓடுறீங்களோ, ஊழியம் செய்கிறீங்களோ, அவ்வளவும் நீங்க இந்த உலகத்துல அஸ்திபாரம் போட்டுட்டே இருக்கிறீங்க. எந்த ஊருக்கு அஸ்திபாரம் போடுறீங்க தெரியுமா? அழியாத ஒரு உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுறீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைச்சு வச்சிருக்கிறார், அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளவு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா போடுறோமோ அது மேலே போயிட்டே இருக்குமா, உயர போயிட்டே இருக்கும். 10 மாடி 20 மாடி கட்டலாம். அஸ்திபாரமே போடாத ஒரு வீட்டு மேலே கட்டினா என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் கிராக் விடும், அப்படியே சாஞ்சி போகும், செவுறு விடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அஸ்திபாரம் போட்டு ஒரு பில்லரை ஸ்ட்ராங்காக போட 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 உங்கள் வீடு எவ்வளவு பெருசாக வேணாலும் கட்டலாம்.
இன்னைக்கு ஆண்டவரும் இந்த அழிந்து போகிற உலகத்துல அழியாத ஒரு உலகத்துக்கு அஸ்திபாரம் போட வேண்டும் என்றால் ஆண்டவரோட இருக்க வேண்டும், ஆண்டவரோட ஜீவிக்க வேண்டும், ஆண்டவரோட என்ன பண்ணணும், உறவாட வேண்டும். அவர் தான் நமக்கு எல்லாம். 100க்கு 100 நான் உண்மைதான் நம்புவேன், 100க்கு 100 உண்மைதான் சாருவேன் என்று சொல்லும் போதுதான் அந்த அடைக்கலத்துக்குள்ள போக முடியும். தேவன் நமக்கு அடைக்கலம் 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 வாயில சொல்லிட்டா அடைக்கலம் கிடைச்சிடுமா? கிடைக்காது. நெருப்புன்னு சொன்னா சுட்டுடுமா? சுடாது. அதே போலதான் ஆண்டவரோட எவ்வளவு நீங்க நெருங்கி வரீங்களோ அவ்வளவு அடைக்கலம் மாத்திரம் அல்ல, ரெண்டாவது சொல்றாரு, அவர் பலனாய் இருக்கிறார். அடைக்கலம் கொடுக்கிறார்கள், ஆனா கொஞ்ச நேரத்துல வீட்டை விட்டு அனுப்புகிறார்கள். இப்படி இருக்கிற உலகத்துல ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் கொடுத்தால் அவர் உங்களுக்கு பலனையும் சேர்த்து கொடுப்பார். எதுக்கு அடைக்கலம் தேடி போறோம்? ஐயோ ஆண்டவரே என்னால முடியல, இந்த பிரச்சனை தாங்க முடியலன்னு ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஆறுதல் தான் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க வரும்போது ரெண்டாவது அவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். ரெண்டாவது பலன் உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகும்போது அல்லது மருத்துவமனைக்கே நீங்க போயிட்டு முடியலன்னு வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் துதிக்க துதிக்க உங்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அந்த பலனை நீங்க நிரப்புவதை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மூன்றாவது, ஆபத்து காலத்தில் துணையுமானவர். மூன்றாவது, அவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்னா துணையா இருக்கிறார். என்ன காலத்துல துணையா இருக்கிறார்? கொரோனா நாட்கள்ல நடந்த சம்பவத்தை பார்த்தீங்களா? ஒரு ஆள் கூட உங்க கூட விட மாட்டாங்க, தனியா தான் இருக்கணும். வீட்டில் ஒருவருக்கு கொரோனா வந்துச்சுன்னா அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இவங்க வீட்டை சுத்தில என்ன போட்டாங்க பேரிகார்டை போட்டு இவன் வீட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாது, வீட்டை சுத்தில என்ன தெளிச்சாங்க? அதை பவுடரை தெளிச்சு, என்ன பவுடர், பீச்சிங் பவுடர் தெளிக்கத்தோம், வீட்டை சுற்றிலும் சானிடைசர் அடிக்கத்தோம். இவ்வளவு காரியத்தை என்ன பண்ணாங்க? நமக்கு செஞ்சாலும் இந்த உலகத்துல செஞ்சாலும் ஆபத்து காலத்தில் துணை நிற்கிறவர் அவர் மாத்திரம்தான். எத்தனையோ பேர் குடும்பத்தை விட்டு சென்னையில இருந்தாங்க மருத்துவமனையில, எத்தனையோ பேர் குடும்பத்தை விட்டு வெளியூர்ல இருந்தாங்க, போய் பார்க்க முடியல. ஆனா அந்த சூழ்நிலை கர்த்தர் நமக்கு துணையா இருந்தார். அவர் ஆபத்து காலத்தில் துணை நிற்கிற தெய்வம். ஃபர்ஸ்ட் அடைக்கலம், ரெண்டாவது துணை, மூன்றாவது என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் அடைக்கலம் சொன்ன, ரெண்டாவது பலன், மூன்றாவது அவர் என்ன பண்றாராம்? துணை நிற்கிற தெய்வமா இருக்கிறார். 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 10ஆம் வசனத்துல நீங்கள் அமர்ந்திருந்து நானே அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே பூமியிலே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடைக்கலம் பலன் இதெல்லாம் நான் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வசனம் முன்னாலாம் வாசிக்கிறோம், அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார், ஈட்டை முறிக்கிறாராம், வில்லை ஒடுக்கிறாராம். இவ்வளவு வசனத்தை வாசிட்டு அவர் சொல்றாரு, அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்று அறிந்திருங்கள்னா உங்க பிரச்சனை மத்தியில போராட்டத்து மேல நீங்க போய் அதை பேசாதீங்க, அதுக்காக வழக்காடாதீங்க, நீங்க சண்டை போடாதீங்க. என் சமூகத்தில் அமர்ந்திரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கே வர தேவையில்ல, துதிக்கவே தேவையில்ல, ஆராதிக்கவே தேவையில்ல, அப்படியே வீட்டில் இருந்தா போதும், 2 மணி நேரம் வந்து வாயை திறக்காம அமைதியா இருந்தா போதும், அப்படியே அந்த வசனம் இல்லை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினர், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அவரை துதிச்சு துதிச்சு இருந்தா போதும். ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரச்சனைகளை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்று நீங்க சொல்ல தேவையில்லை, நீங்க அமர்ந்திருந்தா போதும். அடுத்து சொல்ற, நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலையும் அவர் மட்டும்தான் உயர்ந்தவர், அவர் மட்டும்தான் சிறந்தவர். அந்த மகிமையை யாரு கொடுக்கணும்? அவருக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும். கடைசி வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். எல்லா சேனைகளும் யுத்தம் பண்ணோம். நான் கடந்த வாரம் சொன்னது போல எல்லாமே யுத்தம் பண்ணி தான் ராஜ்யங்களை ஸ்தாபித்தார்கள். நீங்க வரலாறு படிச்சு பாருங்க, ஒரு தேசத்துக்கு விரோதமாக ஒரு தேசம் படையெடுத்து சண்டை போட்டு அங்க அநேகரை கொன்று அவங்களுடைய ரத்தத்தெல்லாம் எடுத்து அங்க போய் என்ன பண்றாங்க? இவங்களுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுகிறார்கள். அங்க போய் இவங்க நாங்க என்ன பண்றோம்? நாங்கள் இந்திய தேசத்தை சேர்ந்தவர்கள். அல்லது இன்னைக்கு எத்தனையோ யுத்தங்கள் நடக்குது. அமெரிக்கா எங்க போய் பிடிச்சிருந்தாங்க? கொஞ்ச நாள் ஈரானை பிடிச்சிருந்தாங்களா? எந்த தேசத்தை பிடிச்சு வச்சிருந்தாங்க? ஒரு தேசத்தை பிடிச்சு வச்சு அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினார்கள். அன்றைய ராஜாக்களும் அப்படிதான் தேசத்தை என்ன பண்ணாங்க? அடிமையாக்கி அவர்கள் என்ன சொல்றார்களோ அதை தான் செய்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார், அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து இருக்கிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு யுத்தம் பண்ண மாட்டார், ஒரு ஆளை கொல்ல மாட்டார். ஆனா நமக்காக அவர் வழக்காட வல்லவராக இருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாராம்?
உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். இந்த தெய்வம் போனா அங்க நின்னாலே அற்புதம் நடக்கும். அவர் பேசினா அற்புதம் நடக்கும். அவருடைய பிரசனம் வந்தா அற்புதம் நடக்கும். அவர் நமக்கு முன்பாக போனாலே அற்புதம் நடக்கும். மோசே சொல்றாரு, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு. நீங்க முன்னாடி போனா நாங்க விசேஷம் இல்லப்பா, இத்தனை ஜனங்களை நான் நடத்தி வந்தேன், அது இல்லை. நீங்க எங்களோட வந்தாதான் விசேஷம். இங்க சேனைகளின் கர்த்தர் நம்மோட இருக்கிறார். யாக்கோபின் தேவனும் நம்மோட இருக்கிறார். அவர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? உயர்ந்த அடைக்கலம். இந்த தெய்வம் போயிட்டு உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக பரிந்து பேச வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? எதையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? பரிந்து பேச முடியும். ஆனால் நாம் ஆராதிக்கிறதை எந்த எல்லைக்கும் போய் நமக்காக பரிந்து பேச வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் அடைக்கலமாய் இருக்கிறார், பலனாய் இருக்கிறார், அவர் துணையாய் இருக்கிறார். இந்த தெய்வம் சேனைகளின் கர்த்தர் நம்மோட வருகிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் இந்த சங்கீதத்தின்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.